கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி சீனு கொண்டு வந்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பல்லவி தெரிகிற சீனை எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட இது வேறு லெவல் வேறு மாசாக இருக்குங்க. உண்மையாகவே வந்துட்டு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு ரம்யா வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னடி இந்த இடத்துல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமா தீபா இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கே, யார் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ தானே டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது, நீ நல்லபடியாக உள்ளே உட்காந்து பத்திரமா வேண்டிக்கோ, இந்த கயரை உன்னோட உயிராக நினச்சி நான் பிடிச்சிக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்ல சாமியார் வேற சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ரம்யா செட் பண்ணி வச்சு அந்த போலீஸ் எம்ஏர் சொல்கிறாங்க, என்னம்மா இது இவ்வளோ நேரமா, சூரியன் உதிச்சதும் நான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொன்னேன்ல, வாங்க வாங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்ற சொல்கிறாங்க. அதாவது பரிகாரம் பண்ணுறப்ப அந்த அம்மன் புடவை மஞ்சள் கலரில் கெட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு தீபா வர்றாங்க. இந்த பக்கம் ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தீபா, இந்த ஆத்தோட ஆத்தா நீ அடிச்சுட்டு போகிற, அப்புறம் கார்த்தியோட ஒய்ஃபா அந்த வீட்டில் உன் அத்தைக்கு செல்ல மருமகளாக நான் தான் பக்கத்தில் உட்கார போகிறேன், அது உன் தாலியை கட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலில் இருக்க. டே எல்லாம் ரெடியாக இருக்கல, அவள் வந்தானா எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அவளை அந்த டீப்பாய்க்குள்ளே இறக்கி அப்படியே அமுச்சு விட்டுறணும் புரியுதுல அப்படின்னு சொல்ல, மேடம் எல்லாம் பக்காவாக இருக்குது, நான் தான் சொன்னல சேவலை அறுத்து காவு கொடுத்துட்டேன், இனி அந்த இதுக்கு யாரையாவது ஒரு ஆளை பழி கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது, இல்லைனா அந்த சாப்பம் உங்களை தானே துரத்தும் அப்படின்னு சொல்ல, அதனால தாண்டா இவளை தேடி பிடிச்சி இழுத்து கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வேற சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அதே மாதிரி தீபா வந்துடுறாங்க. அந்த டீப்பாய் எல்லாம் இருக்கு, அத்தாடி அந்த அத்தா அந்த டீப்பாவை பார்க்க நமக்கே பயமா இருக்கு, இதுக்குள்ளேயா உட்காந்து பூஜை பண்ணணும், அந்த காலத்துல எப்படியா முத்து குளிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தீபா வந்துட்டு அந்த டீப்பாய்க்குள்ள ஏறி உட்காடுறாங்க. சாமியை கும்பிட்டுக்கோமா, உன் அத்தை நல்லபடியா உயிர் பொழைச்சி வரணும், நீ தான் வேண்டணும், சாமியை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சாமியை கும்பிட்ட மாணிக்கே வந்துட்டு உள்ளே உட்காடுறாங்க. தீபா எதுக்கும் கவலைப்படாத, இந்த கையில நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்னு, உனக்கு அப்படி ஏதாவது முடியல, உனக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ எனக்கு வந்துட்டு செய்க மட்டும் கொடு, இந்த டீப்பாய் ஆட்டு நான் வந்துட்டு கயிறை வெளியில் இழுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவும் இந்த தாமோதர குரங்க நம்பி வந்துட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்த அடுத்த செகண்ட் தான் ரம்யா முகத்தில் இப்படி ஒரு தேசசா அத்தாடி சந்திரமுகியா மாறின ரம்யாவை பார்த்து அப்படின்ற மாதிரி, சாகுடி சாகு, நீ இந்த டீப்பாக்குள்ளே போகணும் தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன், நீ செத்து தொலை, நீ இருந்தானா கார்த்தியை வந்துட்டு என்னால் அடைய முடியாது, கார்த்தியோட பொண்டாட்டியா அந்த வீட்டில் நான் தான் இருக்க போகிறேன், அவர் தான் என்னோட புருஷனாக போகிறாரு, அதுக்கு நீ தான் இடைஞ்சலாக இருக்க, நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணி எடுத்து மட்டுன்னு அந்த டீப்பாயை வந்துட்டு அடித்து மூடுறாங்க. இந்த பக்கம் தீபாக்கா என்ன பண்ணுறேன்னே தெரில, அம்மு என்னடி பண்ணிட்டு இருக்க, அம்மு விட்டுறமோ, அம்மு என்ன பண்ணுற, நீ பண்ணுறது தப்பு இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, ரம்யா இப்போ அதெல்லாம் கேட்குற மூட்லையா இருக்காங்க. அவங்க தான் காதல் பரவசத்தில் இருக்காங்களே, இந்த நாக்கு இல்லாத நாக்கு பூச்சி அது வாட்டுக்கு பேசிக்கிட்டு மட்டுன்னு அடிக்க, அந்த பக்கம் அந்த போலீஸ் சாமியார் இருக்காம்ல, அவன் கயர் எடுத்து விருட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சிடறான். ஆத்தடியாத்தா ரெண்டு கொலையாள்கிட்ட இது மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். ஒரே தள்ளா வந்துட்டு தீபாவை அந்த ஆற்றுல இருந்து தண்ணி நீர்வீழ்ச்சி வேற கொட்டிக்கிட்டு இருக்கு. அதில் என்னன்னா அந்த பேக்கு ரம்யா தள்ளி விட்டுருது. தீபா வந்துட்டு அப்படியே கடன்னு உருள்றாங்க. கடவுளே என்ன நீ தான் எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி மனசுல வேண்ட, கயிறு வந்துட்டு எஜ்ஜில் போய் விழப்போகுது. அப்படியே போய் தொலைடி, உன் புருஷனோட நான் வாழ்றத ஆவியா இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நான் மனசுல ஆகான்னு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த கீழே விழுக போற அந்த கயிறு எஜ்ஜில் வந்துட்டு யாரோ நிற்கிறாங்க. அது வேற யாரு, நம்ம கார்த்தி தான். ஐயோ வந்துட்டாரா ரம்யா உன்னை மட்டை பண்ண எங்கள் மாதக குரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த கயிறு எடுத்து கார்த்தி வந்துட்டு மாசா முறைச்ச மானைக்கு நின்றுட்டு இருக்காரு. கயிறை பார்த்து இழுக்க தீபா வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ யாரா இந்த கயிறை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்த்தி வந்துட்டு இழுக்க முடியாமல் அந்த கயிறை வந்துட்டு மேலே இழுத்துட்டு இருக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் நம்ம எதிர்பார்த்ததான், கார்த்தி வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு காப்பாற்றிட்டாரு. ரம்யா ஆட்டம் இனி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரம்யாவுக்கு இனி சீன் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.